அர்ச்சுனனும் பீமனும் கண்ணனும் அந்த பரமாத்மாவே தன்னுடைய வேஷம் மாற்றிக்கொண்டு போகிறார். அவருக்கு அது பழக்கம்தானே. 10 அவதாரம் எடுத்தவருக்கு வேஷம் மாற்றுவதா பெரிய வேலை? சன்னியாசிகளாக தம் தோற்றத்தை மாற்றிக்கொண்டார்கள். நான் நேற்றே சொன்னேன், பொதுவாக பல இடங்களிலே இந்த சன்னியாசி வேஷம்தான் போடப்பட்டிருக்கிறது. காரணம் சொன்னேன். அர்ச்சுனன் ஒரு சன்னியாசியானான், வீமன் ஒரு சன்னியாசியானான், கண்ண பரமாத்மா ஒரு சன்னியாசி வேஷம் போட்டு ஜடாமுடி தரித்து கொண்டு காவி உடை போட்டுக்கொண்டு உள்ளே போகிறார்கள். அவனுடைய நாடு மகத நாடு என்று பெயர். தன் நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் வைத்திருக்கிறான். அரக்கர்களும் அதைத்தானே செய்தார்கள். ராவணனுடைய ஆட்சியிலே அங்கே கழிக்கின்றாரலார் கவல்கின்றார் ஒருவரை காணேன் என்றான் அனுமன். இலங்கைக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்தான், தேடிட்டு சொன்னான், எல்லாரும் சந்தோஷமாக தாண்டா இருக்கிறான், கவலைப்படுற ஒருத்தனையாவது காண கிடைக்கலையே என்றான். கழிக்கின்றாளால் கவல்கின்றார் ஒருவரை காணேன். அந்த மாதிரி தன் நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் ஜராசந்தன் வைத்திருக்கிறான், அவர்களை போற்றி வைத்திருக்கிறான். சத்திரியர்களாகிய அரசர்களை பிடித்து அவர்களை வேள்வியிலே பலி கொடுத்தால் தனக்கு இன்னும் பலம் பெறும் என்று சத்திரியர்கள் பல பேரை பிடித்து அடைத்து வைத்திருக்கிறான் இந்த ஜராசந்தன். இந்த செய்தியெல்லாம் தெரிந்து கொண்டு போகிறார்கள். மகத நாட்டினுடைய கோட்டை வாயிலாலே போகாமல் கண்ணன் சொன்னான், வாங்கள் பின்னாலே போகலாம். நட்போடு தர்மத்தோடு நேர்மையோடு போகிறவர்கள் தான் முன்வாசல் வழியாக போக வேண்டும். கொலை செய்ய வருகிறவர்கள் நாங்கள் முன்வாசல் வேண்டாம், பின்வாசலாலே போவோம் என்று கோட்டையினுடைய பின்புறமாக கூட்டிக் கொண்டு போனான் கண்ணன். 3 சன்னியாசிகள் வந்திருக்கிறார்கள் என்றவுடனே ஜராசந்தன் கௌரவித்தான். இது பரம்பரையாக வருகிற ஒரு மரபு. அரக்கர்கள் கூட முனிவர்களை போற்ற தவறவில்லை. அரக்கர்கள் கூட முனிவர்களை போற்றினார்கள். ஜராசந்தன் எவ்வளவு கொடுமையானவனானும் தன் தேசத்துக்கு 3 சன்னியாசிகள் வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடனே நேராக இவர்கள் அங்கே போய்விட்டார்கள். உபசரித்தான். கேள்விகள் சில கேட்டான். அர்ச்சுனனையும் பீமனையும் பாய்தரவாதீர்கள் என்று கண்ணன் சொல்லிவிட்டான். சொல்லிவிட்டு ஜராசந்தனை பார்த்து சொன்னான், இவர்கள் 2 பேரும் என்னை விட பெரிய ரிஷிகள். நடிச்சாமத்துக்கு மேலேதான் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார்கள். இப்பொழுது அவர்கள் மௌன விரதம் கடைபிடிக்கிறார்கள். ஆகவே நீ கேட்கிற கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள். ஜாம நேரத்துக்கு பின்னாலே நீ வந்தால் அவர்களோடு உரையாடலாம் என்றார் கண்ணன். அப்படியா, நல்லது. அப்படியானால் அவர்கள் அதுவரையும் ஓய்வெடுக்கட்டும் என்று தன்னுடைய யாகசாலையிலே இந்த 3 பேரையும் தங்குவதற்கான ஒழுங்குகள் எல்லாம் செய்து கொடுத்தான் ஜராசந்தன். நடுச்சாமமாகியது. ஜராசந்தன் வந்தான். அரண்மனை அடங்கிவிட்டது. தனித்து வருகிறான் ஜராசந்தன். வந்தவுடனே இந்த 3 சன்னியாசிகளும் எழுந்து நின்றார்கள். இவனை நன்றாக ஏமாற்றி விட்டோம் என்று கண்ணனுக்கு எண்ணம். வந்த ஜராசந்தன் சொன்னான் இந்த 3 சன்னியாசிகளையும் பார்த்து, சன்னியாசிகளே, சன்னியாசி ரூபத்தோடு என் அரண்மனைக்கு வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு என் வரவேற்பு. ஆனால் நீங்கள் சன்னியாசிகள் இல்லை என்பது எனக்கு தெரிகிறது என்றான். கண்ணன் அதிர்ந்து போனான். நீங்கள் சன்னியாசிகள் இல்லை என்று தெரிகிறது. ஏனென்றால் சன்னியாசிகளுடைய உடல் அமைப்பு இப்படி இருக்காது. நான் எத்தனை சன்னியாசிகளை பார்த்தவன். உங்கள் உடம்பிலே சாத்வீக தோற்றம் இல்லை, ராஜச தோற்றம் தான் இருக்கிறது. ஆகவே நீங்கள் சன்னியாசிகள் இல்லை. இந்த 2 பேரையும் பார்க்கிறேன். இவர்கள் தோளிலே வில் கிடந்து காய்ந்த அடையாளம் கிடக்கிறது. வில் தாங்கி காய்ந்த அடையாளம் கிடக்கிறது. ஆகவே இவர்கள் வீரர்களாக இருக்க வேண்டும். இவர்களுடைய கையெல்லாம் புஜங்கள் எல்லாம் வீங்கி கிடக்கின்றன. ஆகவே அண்மையிலே கூட இவர்கள் போர்ப்பயிற்சி உடையவர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் சன்னியாசிகள் இல்லை என்று தெரிந்து கொண்டேன், யார் என்று சொல்லுங்கள் என்று கேட்டான் ஜராசந்தன். கண்ணன் சிரித்தார். முதலிலே கொஞ்சம் ஏமாற்றி பார்த்தார். பிறகு வெளிப்படையாக சொன்னார், நான் தான் துவாரகையிலே இருந்து கண்ணன் வந்திருக்கிறேன். இவர்கள் இந்திரபிரஸ்தத்திலே இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர்களிலே 2 பேர், ஒருவன் பீமன், ஒருவன் அர்ச்சுனன். ஜராசந்தனுக்கு கோபம் வந்தது. கண்ணா, உனக்கு இன்னும் புத்தி வரவில்லையா? எத்தனை தரம் என்னுடன் படையெடுத்து வந்து போராடி போராடி தோற்று ஓடினாய். ஓடியது மட்டும் இல்லை, இங்கே இருந்தால் என்னால் அழிபட வேண்டி வரும் என்று ஒரு மலையிலே போய் கோட்டை கட்டி கொண்டு வாழ்கிறாயே, நீ உனக்கு இன்னும் புத்தி வரவில்லையா? திரும்ப தனியே வந்திருக்கிறாயே, அழியப் போகிறாயா என்றான் ஜராசந்தன்.
கண்ண பரமாத்மா சொன்னார், ஜராசந்தா, காலம் எந்த நாளும் எல்லாருக்கும் ஒரேது போல இருக்காது, புரிந்துகொள். நீ என்னை வென்றது உண்மை, ஆனால் உன்னை வெல்லக்கூடியவர்களும் இந்த உலகத்திலே இருப்பார்கள். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலே உண்டு. வந்திருக்கிற 2 பேரும் சாதாரணமானவர்கள் அல்ல, தேவக்கலப்பினாலே பிறந்த பிள்ளைகள். ஒருவர் வாயுபுத்திரன், மற்றவன் இந்திரபுத்திரன். ஆகவே இவர்கள் மானுட ரூபமாக இருக்கிறார்கள் என்பதற்காக சாதாரணமானவர்கள் என்று தயவு செய்து நினைத்து விடாதே. இவர்களால் தான் உனக்கு அழிவு நிகழப் போகிறது என்றான். இவன் சிரித்தான். கண்ணா, எனக்கு அழிவு நீங்கள் 3 பேர் தனியே வந்து செய்ய போகிறீர்களா? எத்தனை பேர் படைபடையாக வந்து தோற்று போய்விட்டார்கள், 3 பேர் தனித்து வந்து எனக்கு அழிவு செய்ய போகிறீர்களா என்றான். அப்ப கண்ணன் சொன்னான், யுத்த முறை பலவிதமாக இருக்கிறது. பெரும் படையோடு மோதலாம், அல்லது தனி மனிதர்கள் தனித்தனியும் மோதலாம். ஜராசந்தனை எதற்காக நம் வீரத்தை சோதிப்பதற்கு படையோடு மோத வேண்டும்? எங்கள் 3 பேரிலே யாராவது ஒருவரோடு நீ தனியே மோத சம்மதமா? சொல், நம் வீரத்தை நிரூபித்துக் கொள்ளலாம் என்றார். ஒரு வீரனுக்கு தன்னை நோக்கி யாராவது சவால் விடுகிற பொழுது கோபம் வரும். ஜராசந்தன் சிரித்தான். அடே மாடு மேய்க்கும் பயலே என்றான் கண்ணனை. மாடு மேய்க்கிற குணமுள்ள உனக்கு என்னோடு சண்டை பிடிக்கிற துணிவு வந்திருக்கிறதா? நன்று 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 நன்று. 3 பேரிலே யாரோடு நீ எங்களோடு போராடப் போகிறாய் என்று மீண்டும் கேட்டான் கண்ணன். அப்போ சொன்னான், ஜராசந்தன் சொன்னான், என்னிடம் ஏற்கனவே அடிவாங்கி ஓடிய பயல் நீ. பரமாத்மாவுக்கு சொல்லுகிறான், அடிவாங்கி ஓடிய பயல் நீ. ஆகவே உன்னை திருப்பி ஒரு தரம் தாக்க எனக்கு மனம் வருகிறதில்லை. உன்னை பார்க்க இரக்கம்தான் வருகிறது. அது மட்டும் இல்லை, நீ மாடு மேய்க்கிற சந்ததியிலே பிறந்தவன். உன்னோடு சத்திரியனாகிய நான் மோதுவேனா? போ, உன்னோடு நான் மோத மாட்டேன். சரி, அப்படியானால் என்னோடு மோத வேண்டாம். வந்திருக்கிற இந்த 2 பேரிலே யாரோடாவது நீ மோதப் போகிறாயா என்று கேட்டார் கண்ணன். இவர்களை பார்த்தான். இவர்களோடு மோதலாம் போல்தான் தெரிகிறது, சத்திரிய லட்சணத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் அர்ஜுனனை பார்த்தான். இவனை பார்த்தால் ரொம்ப சின்ன பையனாக தெரிகிறதே. என் அர்ஜுனன் தோற்றத்திலே சாதாரண மனித ரூபங்கள், இவனை பார்த்தால் ரொம்ப சின்ன பையனாகவே இருக்கிறதே. என்னை விட இளைய ஒருவனோடு நான் போராடி வெல்வதிலே எனக்கு இப்போ என்ன பெருமை இருக்கிறது? இவனோடும் நான் போராட மாட்டேன். அப்படியானால் யாரோடு போட போகிறாய்? வேற என்ன, பக்கத்தில் இருக்கிறானே மலை போல ஒரு உடம்போடு ஒருத்தன் இருக்கிறானே, அவன் பெயர் ஏதோ சொன்னாயே என்ற உடனே கண்ணன் சொன்னான், வீமன் என்று. இந்த வீமனோடு வேணுமானால் நான் மோதுகிறேன் என்றான். கண்ணன் சந்தோஷப்பட்டார், கைகொட்டினார். அப்படியானால் நாளைக்கு உனக்கு அழிவு, அதையும் பார்த்து விடலாம் என்றான் இந்த ஜராசந்தன். அடுத்த நாள் பெரிய போர்க்கள சபை அமைக்கப்படுகிறது. ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு நின்று பார்க்கிறார்கள். நாம் 2 பேர் மட்டும் மோதப் போகிறோம். இந்த 2 பேரிலே நான் அழிந்து விட்டால் இந்த நாடு அவர்களுக்கு அடிமை, அவர்களிலே யாராவது மோத வருகிறவர் அழிந்து விட்டால் அவர்கள் எனக்கு அடிமை என்று பகிரங்கமாக அறிவித்தான் ஜராசந்தன். பீமனுக்கும் அவனுக்கும் சண்டை தொடங்கியது. எல்லாரும் வியந்து பார்க்கிறார்கள். 2 சதை மலைகள் மோதுவது போல மோதல், ஒருவருக்கொருவர் நிகரானவர்கள். கிட்டத்தட்ட 13 நாட்கள் அந்த மல்யுத்தம் நடந்ததாம். பாரத புலவர்கள் சொல்கிறார்கள் 13 நாட்கள் அந்த மல்யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே 13ஆம் நாள் ஜராசந்தன் சற்று சோர்ந்து போனான். மாறி மாறி குத்து விழுகிறது. இவன் குத்துகிறான், அவன் குத்துகிறான். பீமனுக்கோ சோர்வில்லை. அவன் வாயுபுத்திரன் அல்லவா, காற்று உள்ளே போய் வந்து கொண்டே இருக்கும். 13ஆம் நாளிலே ஜராசந்தன் சற்று சோர்ந்தான். அவன் சோர்வதை கண்ணன் கவனித்தான். பீமனை பார்த்து குறிப்பினாலே சொன்னான், ஜராசந்தனுக்கு மரணம் வருகிற காலம் நெருங்கிவிட்டபடியால் வீமா அதை நிறைவேற்றிக்கொள் என்றான். பீமனுக்கு இது ஒரு வாய்ப்பு என்று கிடைத்தவுடனே கடுமையாக குத்தினான் ஜராசந்தனை. ஜராசந்தன் விழுந்தான் நிலத்திலே. விழுந்தவனை ஏறி உட்கார்ந்து நெஞ்சிலே குத்தினான். அவன் மூர்ச்சையாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தவுடனே எழும்பி நின்று வீமன் அவனுடைய ஒற்றை காலை நிலத்திலே தன் மற்றை காலாலே அமர்த்தி பிடித்து கொண்டு, அவனுடைய ஒற்றை காலிலே தன் ஒரு காலை தூக்கி வைத்து அதை அழுத்தி பிடித்து கொண்டு 2வது காலை தன்னுடைய 2 கையாலும் பிடித்து அப்படியே இழுத்து பாதியாக கிழித்தான் அவன் உடம்பை. ஜராசந்தன் உடம்பு 2 பாதியாக கிழிந்து போனது. பார்த்திருந்தவர்கள் எல்லாம் விதிர்விதிர்க்கிறார்கள்.
ஜராசந்தனுடைய உடம்பை 2 பாதியாக கிழித்து ஒன்றை அப்படி போட்டான், ஒன்றை இப்படி போட்டான். தோள் தட்டி தன்னுடைய வெற்றிக்கு அவன் தோள் தட்டி மகிழ்ச்சி கொண்டாடினான். இவன் மகிழ்ச்சி கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுதே என்ன நடந்தது என்று கேட்டால், கிழித்து போடப்பட்டான் அல்லவா ஜராசந்தன், இவன் தோள் தட்டி மகிழ்கிற பொழுதே அந்த 2 பாதி உடம்பும் பழையபடி நெருங்கி வந்து ஒன்றோடொன்று சேர்ந்து பழையபடி ஜராசந்தன் எழும்பினான். அவன் கிழிந்து கிடந்து ஒட்டப்பட்டவன், சந்து செய்யப்பட்டவன். வீமன் இதை எதிர்பார்க்கவில்லை. ஜராசந்தன் ஒட்டப்பட்டு எழும்பி நிற்கிறான். புதிதாக உயிர் வந்தவன் போல, புதிதாக அப்பொழுதுதான் போருக்கு வந்தவன் போல எழுந்து நிற்கிறான். மீண்டும் யுத்தம் நடந்தது. மீண்டும் வீமனே வென்றான். மீண்டும் அவனை கீழே விழுத்தி மீண்டும் கால்களை பிடித்து 2ஆக கிழித்து எறிந்து விட்டு மகிழ்ச்சி அறைகூவல் விடுகிற பொழுது திருப்பி அவன் உடம்பு ஒட்டியது. இப்படியே 4-5 தரம் வீமனே இப்பொழுது சோர ஆரம்பித்து விட்டான். கண்ணன் பார்த்தான், இவனுக்கு நான் ஏதாவது சகாயம் செய்ய வேண்டும். என்ன செய்வது என்று நினைத்த கண்ணன் பக்கத்திலே ஒரு கோரை புல் கிடந்தது. அந்த புல்லை பிடுங்கினான். வீமா, வெற்றியை தேடு என்று ஒரு குரல் கொடுத்தான். உடனே வீமன் சற்று திரும்பி பார்த்தான். குரலை அவன் திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். அவன் பார்க்கும்படியாக இந்த கோரை புல்லை இப்படி பிடித்து 2ஆக கிழித்தான் கண்ணன். கிழித்துவிட்டு அந்த 2 கோரை புல்லை துண்டையும் தலைகீழாக மாற்றி போட்டான். நேரா போடாமல் ஒரு துண்டை இப்படி போட்டு கிழிச்சபடி போடாமல் மாறி போட்டான். வீமனுக்கு புரிந்தது, ஓஹோ, இதைத்தானா கண்ணன் சொல்வதற்கு என் பெயர் சொன்னார் என்று அடுத்த தரம் ஜராசந்தனை போட்டு அடித்து மிதித்து கீழே விழுத்து அவனை கிழித்த பிறகு பக்கம் பக்கமாக உடம்பை போடாமல் தலைகீழாக மாற்றி அந்த உடம்பை போட்டான். உடம்பு ஒட்டியது, ஆனால் உயிர் வரவில்லை. ஜராசந்தன் இறந்து போனான். ஜராசந்தன் இறந்த செய்தி உலகம் பூராகவும் பரவியது. ஜராசந்தனே இறந்து விட்டால் இனி நாம் என்ன செய்வது என்று நினைத்தார்கள் அரசர்கள். அத்தனை பேரும் ராஜசூய யாகத்திலே கலந்து கொள்ள சம்மதித்தார்கள். மயன் அமைத்த அந்த பெரிய மண்டபம், அழகிய மண்டபம், மயக்குகிற மண்டபம், அந்த மண்டபத்திலே பெரிய அளவிலே யாகம் நடக்கிறது. வியாச முனிவர் முன்னிலையிலே பல முனிவர்கள் வந்து அந்த யாகத்தை நடத்துகிறார்கள். அத்தனை அரசர்களும் தாமாக பணிகிறார்கள். சில பேரை அர்ச்சுனன் போய் வென்று வருகிறான். அப்போ நம்ம இலங்கை பேரும் வருகுது. கடோத்கஜன் இலங்கைக்கு போய் இலங்கை மன்னர்களை வென்று பொருள்களை கொண்டு வந்து தருமனுக்கு கொடுத்தான் என்று அந்த இடத்திலே இலங்கை பெயரை பதிவு செய்கிறார்கள். அப்போ பல மன்னர்களை தோற்கடித்தும் பல மன்னர்கள் தானே பணிந்து வந்தார்கள். பணிந்து வந்த அத்தனை பேரும் பெருந்திரை கொண்டு வந்தார்கள். பொன்னாக கொண்டு வந்து கொட்டினார்கள், மணியாக கொட்டினார்கள். சில பேர் அழகிய பெண்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள், பிறர் குதிரைகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். தம் தம்மால் என்னென்ன ஏலுமோ அத்தனையும் கொண்டு வந்து கொடுத்து இந்திரபிரஸ்தம் உண்மையிலேயே இந்திரபிரஸ்தம் ஆகிவிட்டது. மன்னர்களாலே கொடுக்கப்பட்ட அந்த செல்வங்கள் எல்லாம் குவிந்து குவிந்து மலையாக கிடக்கின்றன. இப்பொழுது தருமன் முதலியவர்கள் எல்லா மன்னர்களுக்கும் ராஜசூய யாகத்துக்கு ஓலை அனுப்பினார்கள். துரியோதனன் முதலியோருக்கும் போனது. துரியோதனன், பீஷ்மர் முதலியவர்களும் அந்த யாகத்துக்கு வந்தார்கள். பெரிய யாகம் நடைபெற்றது. அந்த யாகம் மிக வெற்றியாக நடந்து முடிகிறது. மிக வெற்றிகரமாக அந்த யாகம் நடந்து முடிகிறது. எத்தனையோ நாட்கள் நடந்து யாகம் நடந்து முடிந்தது. அந்த யாகத்திலே வந்து அத்தனை பேருக்கும் தர்மன் தானம் செய்கிறான். பிச்சரியவன் போலே அந்த பேனும் துயிலினை உரியலுற்றான். பைத்தியக்காரன் போல வந்து சிரிக்கிறான். பைத்தியக்காரன் போல சிரித்து சிரித்து பாஞ்சாலியினுடைய துயிலை பிடித்தான் துச்சாதனன். பிச்சரியவன் போலே அந்த பேயனும் துயிலினை உரியலுற்றான். அச்சோ தேவர்களே என்று அலறிய விதுரனும் தரை சாய்ந்தான். அதுவரையும் அட்வைஸ் பண்ணி கொண்டிருந்த விதுரனால தாங்க, அடே பாவி, பராசக்தியை செயல உரிகிறீங்களேடா. பிச்சேரியவன் போலே அந்த பேயனும் துயிலினை உரியலுற்றான். அச்சோ தேவர்களே என அலறி அவ்விதுரனும் தரை சாய்ந்தான். பாஞ்சாலி சபதம் படிக்கிற பொழுது பாரதியினுடைய இந்த இடத்துல நான் என்ன அறியாம விம்மி அழுதிருக்கேன் சார். அச்சோ தேவர்களே என அலறி அவ்விதுரனும் தரை சாய்ந்தான். இப்போ என்னாச்சு தெரியுமோ, அதுவரையும் தன்னாலே தன்னை காப்பாற்றி முடியும் என்று நம்பியிருந்த திரௌபதி புத்திசாலித்தனத்தாலே சட்டம் பேசினால், அது செய்தால், இவள் துணியை பிடிக்க துயிலை பிடித்தால், இப்போ பார்த்தால் இனி ஒரு வழியும் இல்லை, கடவுள் என்னை காப்பாற்றினால்தான் வழி. இது எல்லாருக்குமான புத்தி சொல்லப்படுகிற புத்தி. என்றைக்கு நீங்கள் கைவிடுகிறீர்களோ அன்றைக்கு உங்களுக்கு கடவுளிடமிருந்து துயில் வரும். எங்களுக்கெல்லாம் வரவில்லையே என்றால் நாங்கள் இன்னும் கைவிடவில்லை என்று அர்த்தம்.
பாஞ்சாலி கையை விட்டாள். பிச்சேறியவன் போலே அந்த பேயனும் துயிலினை உரியலுற்றான். அச்சோ தேவர்களே என அலறிய விதுரனும் தலை சார்ந்தான். உச்சோதியினுள் கலந்தால் அன்னை உலகத்தை மறந்தாள். ஒரு நிமிஷத்திலே தானே பராசக்தியா மாறிட்டாள். உச்சோதியில் கலந்தால் அன்னை உலகத்தை மறந்தாள். இவன் இழுக்கிறான். வண்ணப்பொற் சேலைகளாய் அது வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தனவே என்றான் பாரதி. இழுக்க 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 சேலையா கொட்டுது. எங்கிருந்து வருது தெரியலே. இழுத்தான் 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 அப்படியே விழுந்தான். பாண்டவர்கள் சிலிர்த்து போனார்கள். பாஞ்சாலி தன்னைத்தானே இறைவனை நினைத்து காத்து கொண்டு பராசக்தி போல கூந்தல் விரித்து நிற்கிறாள். பாவி துச்சாதனன் சென்னீர் அந்த பால் துரியோதனன் ஆக்கை இரத்தம் மேவி இரண்டும் கலந்தே குழல் மீதினில் பூசி நறுனை குளித்தே சீவித்தலை முடிப்பேன் யான் அது செய்யும் முன்னே முடியேன் என்று உரைத்தாள். பாரதி என்ன சொன்ன? ஓம் என்று உரைத்தனர் தேவர். ஓம் ஓம் என்று சொல்லி உரிமிற்று வானம். நடுங்குதில்லையே ஐயா. பாஞ்சாலி சபதம் போட்ட உடனே இயற்கை அதை அங்கீகரிக்கிறது. ஓம் என்று உரைத்தனர் தேவர். ஓம் ஓம் என்று சொல்லி உரிமிற்று வானம் சொல்லி கொண்டு போயிட்டு பாரதி இதில் என்ன பண்ணினான்? உச்சம் டென்ஷனில் உச்சத்தில் விட்டு சொன்னான், நானும் கதையை முடித்தேன் என்றான். அந்த பாட்டில் கடைசி வரை அதுதான், நானும் கதையை முடித்தேன் என்றான். பாரதியே முடிக்க சொன்ன பிறகு நான் முடிக்காமல் விடலாமா? நானும் கதையை முடித்தேன் என்று விடைபெறுகிறேன்.